பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலேயும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. நிறைய விஷயங்களை நான் வாழ்க்கையில நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு சரியான ஒரு வழிநடத்தல் இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இங்க உங்க முன்னாடி இந்த வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நான் ஒத்துக்கிறேங்க, அநேக விஷயங்கள் இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியலதான். நம்ம யாருக்குமே எல்லா விஷயமும் நமக்கு கத்துக்கொள்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனாலும் நமக்கு கற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், நமக்கு எட்டாத விஷயங்கள், நமக்கு ரொம்ப கடினமான விஷயங்கள், ஆனா நமக்கு ரொம்ப பிரயோஜனமான, நம்ம வாழ்க்கைக்கு தகுதியான விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம்னா அது எதுவாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நபரா கூட இருக்கலாம். இல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனா அநேக நேரத்துல மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்கிறேன், ஆனா சரியான இடத்துல அவங்க என்ன வழி நடத்த மாட்டேங்கிறாங்க. நான் எங்கேயோ அநேக நேரத்துல தொலைந்து போன ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. நான் சரியா வழி நடத்தப்படல, நான் சரியான ஒரு வழியை கேட்டாலும் எனக்கு சரியாக சொல்லி தர்றதுக்கு என்னை சுத்தி நல்ல ஜனங்கள் இல்ல அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்கல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தாங்க. என்ன தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு. தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். உண்மையாவே சொல்லணும்னா இந்த உலகத்துல தெரியப்பட வேண்டியது அநேக விஷயங்கள் தகுதியானது இருக்கு. அப்போ எல்லாமே நமக்கு கற்றுத்தர ஒரே ஒருவரால் தான் முடியும். அது யாரால தெரியுமா? இயேசுவால தான் முடியும். இன்னைக்கு நீங்க கூப்பிடுங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப காரியம், எதுனாலும் இருக்கலாம். கர்த்தர் சொல்லித்தர உங்களுக்கு முடியும், தேவனால் சொல்லித்தர முடியும். நீங்க கூப்பிடுங்க. ஆனா நீங்க மனிதனை கூப்பிடுற நேரத்துல கர்த்தரை கூப்பிடணும். அந்த ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும். நீங்க கூப்பிடணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த காரியம் தெரியல, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, எனக்கு கத்து கொடுங்கப்பா, என்ன வழி நடத்துங்கப்பான்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அறியாத விஷயங்களை சொல்லி தந்து எட்டாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் கர்த்தரிடத்துல இருந்து நான் தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. சில மனிதர்களை உங்களுக்காக அனுப்பி தந்து அவர்கள் மூலமா கூட உங்களுக்கு கற்று தருவார். God bless you.